Hi friends, welcome to Priceless information. இன்னைக்கு ஈஸி சமையல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது மார்னிங், நைட்டு, டின்னருக்கு ஈஸியா 15 நிமிஷத்துல செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேன். குக்கர் சூடேறினதும் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடேறினதும் 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 10 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் நான் பச்சரிசி 1 டம்ளர், 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1 கப் அரிசிக்கு 3 கப் வாட்டர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 1.5 கப், அதாவது 1.25 கப்புக்கு நான் 6 கப் வாட்டர் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் விட்டுக்கலாங்க. விசில் வரத்துக்குள்ளே நம்ம இப்போ முந்திரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு குட்டி பேன் வச்சுக்கிட்டேன். பேன் சூடு இருந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடு இருந்ததும் ஒரு 6-7 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். போட்டு நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்திங்கனாவே போதும். வறுபட்டது நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்தெடுத்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ விசில் 5 விசில் விட்டுட்டு ஏர் ரிலீஸ் ஆனதும் நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ரெடியாகிடுச்சு நம்மளுக்கு வெண்பொங்கல். இப்போது நம்ம முந்திரி பருப்பு, மிளகு, சீரகத்தை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டுக்கெலாம் நம்ம 2 பேர்த்துக்கு சமைக்கிறது, 3 பேர்த்துக்கு சமைக்கிறது அப்படிங்கும் போது நம்ம இதை சிம்பிளாக ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்மளுக்கு சுவையான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் இப்போ காம்பினேஷனுக்கு சாம்பார் வச்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.